ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு டொப் பார் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். டொப் பார்ன்னு சொன்னால் நம்மளோட லோகோ, அதே மாதிரி நம்மளோட நெவிகேஷன்ஸ், இது எல்லாமே வச்சுருக்கிற மாதிரியான ஒரு டொப் பார். ஸோ என்ன காரணம் நமக்கு அது ஒரு கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். முதலாவது ரீசன் வந்துக்கிட்டு 4 பேஜுக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஹோம் பேஜுக்கு தேவை, FAQ பேஜுக்கு தேவை, அதே மாதிரி ஹவு இட்ஸ் ஒர்க் பேஜுக்கு தேவை, ப்ரைஸிங் பேஜுக்கு தேவை. ஸோ இந்த 4 பேஜுக்குமே நமக்கு தேவை என்று சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்போனண்ட்டாக மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு அதுக்காக வேண்டி கம்போனண்ட் பேஜுக்கு போயிட்டு topbar.jsx என்று கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இவருக்குரிய கம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். FFC என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் பார் கொடுத்தாச்சு. இதுக்குரிய ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறேன். SC ஸ்டைல் div. ஸோ இங்கே ஸ்டைல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ டிக்கு பின்னுக்கு வந்து கண்ட்ரோலோட ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி மேலே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி நான் என்ன செய்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன், அதாவது இந்த கம்போனண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டொப்பார்ன்னு சொல்கிறது ஒரு நிறைய கம்போனன்ட்ஸ்ட சேர்க்க தான் இந்த டொப்பார்ன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ள ஐக்கான்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பட்டன்ஸ் இருக்கும், லாகின் பண்ணுறதுக்குரிய பட்டன்ஸ், இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி நெவிகேஷன்ஸும் நமக்கு இங்கே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே தனித்தனி கம்போனண்ட் இல்லையா? ஸோ நான் இப்போ டம்மியை நான் என்ன செய்கிறேன்டா, ஸோ சும்மா h1 டேக்கில் டொப்பார் என்று கொடுத்துறேன். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் லைட் என்று கொடுத்துட்டு இங்கே கால் பண்ணுறேன் டொப்பார். கொடுத்தது பாருங்கள், எனக்கு இங்கே டொப்பார் டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஒவ்வொரு கம்போனண்ட்டாக நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டொப்பாருக்குள்ளே ஆட் பண்ண நமக்கு எப்படி அது டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன், லோகோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது ஒரு கம்போனண்ட் இங்கே. ஸோ பாருங்கள், இதுக்கு முதலெல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சுட்டேன். இப்போ நம்ம ரீயூசபிள் கம்போனண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி செய்கிறோம். நான் இங்கே கொடுத்துட்டு logo.jsx கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் FFCயில் வந்துட்டு லோகோ ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிங்க. நமக்கு இப்போ யூஸ் பண்ணுறமோ இல்லையோ இது க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸி. என்னென்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஸ்டைல் ஆட் பண்ண வேண்டி வரும்போது ஈஸியாகவே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முதலாவதாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லோகோ ஒன்று தான் தேவைப்படுறாரு. சரிங்களா? ஒரு பாக்ஸுக்குரிய ஒரு லோகோ ஒன்று வேணும். நான் என்ன செய்ய போகிறேன்டா, அந்த லோகோ நம்மளோட லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஐக்கான் ஒன்று நமக்கு தேவைப்படுது. ஸோ ரியாக்ட் ஐக்கான்ஸ் சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ இங்கே போனால் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே போயிட்டு பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா நிறைய ஐக்கான்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, வருது இல்லைங்களா? ஸோ எனக்கு இந்த ஐக்கான்ஸ் தான் தேவை. நான் இதை கிளிக் பண்ணதும் பாருங்கள், இங்கே இம்போர்ட் பண்ணுற கோட்ஸ் வருது. அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த கம்போனன்ட் கால் பண்ணுற லைன்ஸ் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணால் காப்பீட் ஆகிடுச்சு. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறோம், அதாவது இந்த ஐக்கான்ஸுக்கு கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். லோகோ சொல்லி கொடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம். div.logo text கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் தராங்களோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட்டான லோகோஸ் ஒவ்வொரு ஆக்கள் வேறு பேஜ் நேம் மாற்றும் போது இந்த டெக்ஸ்ட், அப்போ இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆள் யார், நம்ம இங்கே வேண்டி எடுக்கிற டெக்ஸ்ட்.
ஸோ டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி, அதாவது இந்த லோகோவை கால் பண்ணும்போது என்ன டெக்ஸ்ட் கொடுக்காங்களோ அந்த டெக்ஸ்ட் அப்ளை ஆகும். எந்த டெக்ஸ்ட்டுமே கொடுக்கலைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மை பாக்ஸ்ன்னு பேர் கொடுக்க போகிறோம். மை பாக்ஸ்ன்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். லோகோக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறேன். முதலாவது ஸ்டைல் வந்துக்கிட்டு இவங்க ஒரு கலர் ஒன்று நமக்கு தரணும். ஓகேங்களா? ஸோ கலர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒயிட் கொடுக்குறேன். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் ஒரு 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய மானிட்டர்ன்றதால ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக ஃபோன் சைஸ் பெருசாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்க லார்ஜ் ஸ்க்ரீன் இல்லைன்னு சொல்லி அவங்களோட இது வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோன் சைஸை கொஞ்சம் குறைய கொடுத்துக்கலாம். பட் பெரிய ஸ்க்ரீன் கிட்டவா உங்களோட ஃபோன்ட் எல்லாமே சின்ன சின்னனா காட்டும். ஸோ அதால் பெரிய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டு மீடியா குவார் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், லோகோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ கலர் ஒயிட் கொடுக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் சைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் சைஸ் ஒரு 36 பிக்சல். அடுத்தது ஃபோன் வித் ஒரு 700. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த டாப் பார் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அந்த லோகோவை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? லோகோவை கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ணதும் ஸ்டைல்டு வந்துக்கிட்டு இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணலை இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தரம் அழிச்சு விட்டுட்டு என்னடா இது டிஃபைன் பண்ணலைன்னு காட்டுது. இங்கே பின்னுக்கு வந்து ரியாக்ட் ஐகான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லைங்களா? லெட் மீ செக். ஸ்டைல் கம்போனன்ட்ஸ் ரியாக்ட் ஐகான்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணப்படலை. ஸோ அதால் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இங்கே எரர் காட்டியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ npm install react icons கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், ரியாக்ட் ஐகான்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு காட்டின எரர்ஸ் இல்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் ஒரு எரர்ஸ் காட்டிட்டு இருந்துச்சு, பட் அந்த எரர்ஸ் இல்லாமல் போயிடும் இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே. ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சுருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ மை பாக்ஸ் அதே மாதிரி அந்த பாக்ஸுக்குரிய லோகோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் தேவையான கலர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எல்லா இடத்தையும் தேடி 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 போய் எடுக்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வேயாக இருக்காது இல்லைங்களா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அதை ஒரு கிளாஸ் ஒரு 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 ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்டா, ஸோ என்ன காரணம், ஒரு கிளைண்ட்டிட்ட போகிறீங்க, அந்த கிளைண்ட் சொல்கிறாங்க இந்த கலருக்கு பதிலாக மாற்றி விடுங்கன்னா ஒவ்வொரு கம்போனண்ட்டுக்கும் போய் மாற்றுறது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கே காமனாக இருக்கிற ஒன்றை நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா எல்லா இடத்தையுமே அது என்ன செய்யும், ஈஸியாகவே சேஞ்ச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் சர்வீஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். services.js அண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட் கலர் ஸ்கீமா, கலர் ஸ்கீம்ஸ்.
இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், ரிட்டர்ன் பண்ணுங்கள். எதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முதலாவது கலர் 1. சரிங்களா, நீங்களும் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாகவே இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பேக் கலர். ஸோ நம்ம ஒரு கலர் கோட் ஒன்று கொடுப்போம். ஸோ 3 1 4 6 FF என்கிற ஒரு கலர். அடுத்தது கலர். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணும்போது இது நம்மட ஃபோன் கலராக இருக்கணும். FF 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 கொடுத்துருவேன். பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எனக்கு சில கலர்ஸ் தேவை. நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கலர் 2. ஸோ இந்த கலர் தீமை நான் என்ன செய்துக்கிறேன், இங்கே நமக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்னென்னா 181A1F அங்கிற பேக்ரவுண்ட் கலர். அதுக்கு ஃபோன் கலர் 788199 என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற மாதிரி எக்ஸாக்டான அவுட்புட் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எல்லா இடத்தையுமே அது சேஞ்சஸ் ஆகும். உங்களோட லோகோ இல்லை உங்களோட ஃபேவரட் கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே கலர் 3. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டம்மியாக ஜஸ்ட் வந்துக்கிட்டு எனக்கு இந்த கலர் மட்டும் இருந்தால் போதும்ங்கிற மாதிரி ஒரு தீம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கலர் 4. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், 27 2C34 நான் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் கலரும் ஸோ கலர் அதே ஒயிட் கலர் என்று சொல்கிற மாதிரி அந்த கொம்போவாக நான் என்ன செய்துக்கிறேன்டா இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹோப் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோமேண்டா நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே போயிட்டு இந்த கலருக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், $sign ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு கெட் கலர் ஸ்கீம் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கலர் 1க்குள்ளே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர். சரிங்களா, ஸோ இதை கொடுத்து சேவ் பண்ணதும் ஸோ நம்மட ஐக்கோனோட கலர் என்னையா சேஞ்ச் பண்ணுது, ஒரு ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணப்படுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் கெட் கலர் ஸ்கீம் டாட் கலர் 1 கம்போக்குள்ளே இருக்கிற கலரை கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுக்கும்போது நமக்கு அதே ஒயிட் கலர் தான் இருக்கும். பட் என்னத்துக்காக வேண்டி நம்ம அதை கால் பண்ணி வைக்க மாட்டா, நம்ம ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணும்போது அந்த கலர்ஸ் அப்படியே எல்லா இடத்தையுமே மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நாம் ஒரு ஜென்ரலாக ஒன்றை கொடுத்து நம்ம செய்துக்கிறோம். அடுத்தது நம்மட இந்த டெம்ப்ளேட்டுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நான் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான ஃபோன்ட்டை சர்ச் பண்ணுறேன். நான் DM சயின்ஸ் இந்த ஃபோன் தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஃபோன்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு எம்பர்டட் கோட்ஸுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட கண்ட்ரோலோட P ப்ரெஸ் பண்ணி index.htmlக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கணும். HTMLக்குள்ளே அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டைட்டிலுக்கு மேலே அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ரியாக்ட் ஆப்புக்கு பதிலாக ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆப் சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்தா என்ன செய்யும், ஸோ இங்கே ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆப்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலியை கால் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு ஃபாண்ட் ஃபேமிலியில் DM sans
sans-serif அங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததும் நமக்கு என்ன செய்யுது, இந்த ஃபோன் கொஞ்சம் நமக்கு என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகி வருது இல்லைங்களா. ஸோ இப்போ பர்ஃபெக்டாகவே நம்ம எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம செட் பண்ணிட்டோம். பட் நமக்கு ஒரே லைனில் இந்த ஐகான்ஸ் நமக்கு வேணுமங்கிறதால கிளாஸ் நேம் கொடுக்கேன். பட் டைனமிக்காக இருக்கணுமங்கிறதுக்காண்டி பேக்ஸ்டிக் கொடுத்துட்டு இங்கே டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் என்று கொடுக்கேன். அடுத்தது அலைன் ஐட்டம் சென்டர் ஸோ கொடுத்ததும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடுவாங்க. பட் இவங்க 2 பேருக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்கணுமங்கிறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், கேப் 3 என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். கேப் 3 சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவையான இப்போ டீஸ்ட்ரக்சரிங்கில் டெக்ஸ்ட்டை வேண்டி எடுத்துட்டோம். இது நம்ம என்ன செய்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர் அதெல்லாம் வேண்டி எடுத்துருக்கோம். யாராவது ஏதாவது டெக்ஸ்ட் தந்தால் அது வரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மை பாக்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி இங்கே கிளாஸ் நேமுங்கிறத டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி டேட்டாவை வேண்டி எடுக்கோம். யாராவது தந்தால் அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துவிடும். அதோடு சேர்த்து இதை தாண்டி வேறு ஏதாவது டேட்டாஸ் தந்தால் அது ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்குள்ளே வரும். ப்ராப்ஸ் கொடுத்துட்டு அவரையும் நான் என்ன செய்கிறேன், இங்கே ஓப்பன் க்ளோஸ் கர்ல் ப்ராக்கெட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி வரேன். ஸோ அப்போ நமக்கு என்ன செஞ்சிட்டுன்னு சொன்னால் பர்ஃபெக்டாகவே நம்மளோட லொகோவை வந்துக்கிட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம டேஷ்போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எங்கே போகும்போதும் ஈஸியாக நம்ம அந்த லொகோவை கால் பண்ணி விட்டோம்னு சொன்னாலே நமக்கு பர்ஃபெக்டாக அது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னர் கான்செப்ட் ரிலேட்டடாக பார்க்க